இந்தியால இருந்து கனடாக்கு வந்து 3 வருடங்கள் தான் மொன்ட்ரியல் நகரத்தில் வாழ்ந்து வராங்க. இவங்களுடைய பேர் சாண்டோஸ் சர்மா. From India and only arrived in Canada 3 years ago. She says she's never been the victim of a crime before and thought Montreal. இன்றைக்கு இவங்களுடைய கல்யாணத்துக்கு கிஃப்டா கிடைச்ச நகையை பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க, இந்த நகையை மீட்டெடுப்பது கஷ்டம் என்று. மார்க்கம் ஒன்டாரியோல இதுக்கு முதல்ல நடந்தது. இந்த சம்பவங்கள் எல்லாமே அப்ரோல ஒரு ஃபேமஸான ஒரு நகை கடையில இருந்து தான் இந்த சம்பவம் ஆரம்பிக்குது. கையில இருந்த தேங்காவை எடுத்து தலையில அடிச்சு உடம்பெல்லாம் ரத்தம். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த தாக்கம் சாகும் வரை இருக்கும். இந்தியாவிலிருந்து வந்து கனடால இப்படி ஒரு சம்பவம் இவங்களுக்கு நடந்திருக்கவே கூடாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்டாரியோல மார்க்கம் நகரத்திலேயே நடந்துள்ளது. Still in shock, Santosh Sharma describes how a simple walk to get some fresh air turned harrowing last Friday morning. A car stopped while she was walking on Côte-Vertu Boulevard. She says the couple in the car was white. They tried to call her over, but she couldn't understand them. Then someone else came from behind and pushed her to the car. இவங்களுடைய பேர் சாண்டோஸ் சர்மா. இவங்க இந்தியால இருந்து கனடாக்கு வந்து 3 வருடங்கள் தான் மகனுடன் மொன்ட்ரியல் நகரத்தில் வாழ்ந்து வராங்க. இது மொன்ட்ரியல்ல கோட்வெர்ட்ல நடந்த ஒரு சம்பவம். ஏப்ரல் மாதம் வெதர் நல்லா இருக்கேன்னு சொல்லி இவங்க ஒரு ஃப்ரெஷ் ஏருக்காக வெளியில, அதாவது வீட்டை விட்டு வெளியில நடந்து போயிருக்கிறாங்க. அந்த வழியா வந்த ஒரு கார் வந்து காரை நிறுத்தி இவங்களை காருக்கு கிட்ட கூப்பிட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு தெரியல ஏன் கூப்பிடுறாங்கன்னு. காருக்குள்ள இருந்தது 2 ஒயிட் கப்பல் என்று சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து இவங்களை யாரோ பின்னால இருந்து தள்ளி விடுறாங்க, புஷ் பண்ணி விடுறாங்க காருக்கு பக்கத்துல. Old and not physically that strong, though they were able to hold her well, so she was not able to free herself and she lost both 4 bangles from both of her hands. Her son Vishnal Sharma says the thieves, including at least one woman, forcibly removed these 4 gold bangles from her wrists before taking off. It all happened in the span of a few minutes. Police responded quickly, but Vishnal says they were told the jewelry was unlikely to be recovered. மொத்தமாக 3 பேர், 2 ஆண் 1 பெண். இவங்களை பின்னாலேருந்து தள்ளி விழுத்தி கீழே 3 பேருமா சேர்ந்து இவங்களை இறுக்கமாக பிடிச்சி கையில் இருந்த 4 பேங்கில் கலட்டி களவெடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. உடனே இவங்க யாரோ பக்கத்தில் இருந்தவங்க போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில நிமிஷத்தில் போலீஸ் அங்கே வந்தாலுமே அதுக்கு முதல்ல இவங்க இந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி போலீஸ் என்ன சொல்லுது, இந்த நகையை வந்து மீட்டெடுக்கிறது கஷ்டமண்டு. Santosh says she feels the thieves were trying to distract her, waving and saying "Mamma Mia" repeatedly. They also stuffed fake jewelry into her pockets. CTV News recently reported distraction thefts are on the rise in Canada. This past fall, Laval police warned of thieves targeting seniors for their jewelry. இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கார்லேருந்து 2 கப்பல் வந்து மம்ம மியான்னு ரிப்பீட்டாக பாட்டு பாடி இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்க இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணவே இல்லை. இந்த சமயத்தில் 3வது நபர் வந்து வெளியில் இருந்திருக்கிறார். அந்த நபர் தான் இந்த லேடியை புஷ் பண்ணியிருக்கிறார் காருக்கு கிட்ட. இந்த இடத்துல இவங்க 3 பேரும் இந்த நகையில் களவெடுத்தது மட்டுமில்லை, இவங்க போட்டிருந்த உடுப்பில், அதாவது துணியில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேக்கான நகையில் வந்து இவங்களோட பாக்கெட்டில் வந்து டம்ப் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எதுக்காக இந்த ஃபேக்கான நகைகளை வந்து இவங்களோட பாக்கெட்டில் போட்டுட்டு போனாங்கன்றது தெரியாது. இருந்தாலும் இன்றைக்கி போலீஸ் என்ன சொல்லுது, அதாவது ஈஸி டார்கெட் வந்து சீனியர்ஸை தான் இவங்க குறி வைக்கிறாங்கன்ட்டு. Vishnal says today the bangles would cost around $15,000 to replace, a gift he gave to his mother on his wedding day. Like it's for us it's very tough to purchase something like that, so it's not an easy thing. களவு போன பேங்கிளோட பெறுமதி வந்து $15,000. இது இவங்களுடைய வெட்டிங்குக்கு இவங்களுடைய தாயார் இவங்களுக்கு ஒரு கிஃப்டாக வழங்கினது தான் இந்த 4 பேங்கிளுமே. இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த மகன் என்ன சொல்கிறார், தன்னால் இந்த மாதிரி பேங்கில் வாங்கி கொடுக்கறதுக்கு தனக்கு இப்போ வசதி இல்லை, அப்படியே வாங்கி கொடுத்தாலும் அந்த பேங்கிள் மாதிரி வருமா? Santosh is from India and only arrived in Canada 3 years ago. She says she's never been the victim of a crime before and thought Montreal was a safe city. अच्छा नहीं लग रहा,
Now she says she's too afraid to go outside. I just want to tell everybody that be vigilant and stay away from all these people and never wear jewelry on the roads. And they hope sharing this story will help keep others. இவங்க கனடாக்கு வந்து 3 வருடம் தான். ஆனால் இதுக்கு முதல்ல எங்கேயுமே இந்த மாதிரி சம்பவம் இவங்களுக்கு லைஃப்லேயே நடந்ததே இல்லை. மொன்ட்ரியல் ஒரு சேஃபான சிட்டியாக தான் இவங்க பார்த்தாங்க. ஆனால் இப்போ வெளியில் வரவே பயப்படுறாங்க. அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யாருமே நகைகளை அணிஞ்சிட்டு வெளியில் போகவே வேண்டாம். இந்த மெசேஜை இன்றைக்கு கேமரா முன்னால் வந்து இவங்க ஷேர் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் வந்து தனக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸுக்காகத்தான் இவங்க இந்த மெசேஜை வந்து மக்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. எல்லாருமே கேமரா ஷைனால் வெளியில் வந்து யாருமே சொல்கிறதே இல்லை. இந்த சம்பவம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடக்கல. இவங்க வெளியில் ஃப்ரெஷ்ஷாருக்கு வந்தது, இவங்களை யாரோ கவனித்தது. அந்த 3வது நபர் இவங்களோட கையில் 4 பேங்குகள் இருக்குன்னு டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கால் பண்ணி அந்த காரை அந்த இடத்துக்கு வர வச்சது, இவங்களை புஷ் பண்ணது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்க. இதே மாதிரி சம்பவம் வந்து மார்க்கம் ஒன்டாரியோவில் இதுக்கு முதல்ல நடந்தது. இந்த சம்பவங்கள் எல்லாமே டைம் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு காலமும் 9 மணிலேருந்து பகல் மத்தியானம் 2 மணிக்கு இடையில தான் நடக்குது. அதுக்கு முதல்லையோ அதுக்கு பிறகோ இந்த சம்பவங்கள் நடக்கிறதில்லை. இந்த டைமுக்குள்ளே தான் இந்த சம்பவங்கள் கூடுதலாக நடக்கின்றது. இப்போ மார்க்கத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த லேடி ஒரு வாக்கிங் போயிட்டு அந்த பார்க்கில் அந்த பெஞ்சில் இருந்திருக்கிறாங்க. ஒரு லேடி அந்த வழியாக ஓடி வந்திருக்கிறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் என்னை துரத்தி கொண்டு வரான்னு இந்த நகையை பறிக்கிறதுக்குன்னு சொல்லி தன்னோட கழுத்தில் இருந்த நகையை வந்து இந்த பெஞ்சில் இருந்த இந்த தமிழ் லேடியோட கழுத்தில் போய் போடுறாங்க. போட்டுட்டு அந்த லேடி அந்த வழியாக ஓடி போகிறாங்க. ஒரு காய் வந்து இவங்களை துரத்தி கொண்டு பின்னால் வார மாதிரி வந்துட்டு அதே வழியை பார்த்துட்டு திரும்பி அந்த காய் வந்து நடந்து போகிறார். இந்த லேடி அதே இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஓடி போனால் அந்த லேடி திரும்பி வந்து இவங்க இந்த பெஞ்சில் இருந்த லேடிக்கு பக்கத்தில் இருந்து தேங்க்யூ பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த நகையை நீங்களே வச்சுருங்க, நான் போட்டால் இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னிடம் பறிச்சிட்டு போயிடுவார்னு சொல்லி அந்த நகையை அந்த காலத்தில் செட் பண்ணுற மாதிரி வடிவை செட் பண்ணி அந்த லேடி போட்டிருந்த ஒரிஜினல் நகையை அப்படியே கலட்டிட்டு அப்படியே நடந்து போயிருக்கிறாங்க. இப்போ இதில் டிஸ்ட்ராக்ட் என்னென்னு சொன்னால், அதில் இருந்த லேடி வந்து புது நகையை பார்த்து கொண்டு இருந்துருக்குறாங்க. அந்த பழைய நகையை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரு 3-2 செகண்ட்ஸுக்கு பிறகு தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. நடந்து போன பிறகு தான் என்னுடைய ஒரிஜினல் நகை எங்கேன்னு சொல்லி தேடிட்டு இந்த லேடி ஓடி போக அந்த வந்த லேடியும் அந்த போயும் ஒரு காரில் ஏறி அப்படியே ஓடி போகிறாங்க. ஸோ ஒரு செட் பண்ணி தான் ஒரு சிஸ்டமாக தான் வராங்க. இதுக்கு முதல்ல அந்த லேடியை வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லேடியோட கழுத்தில் ஒரு நகை இருக்குண்டு. இது ஸ்காப்ரோவில் ஒரு ஃபேமஸான ஒரு நகை கடையில் இருந்து தான் இந்த சம்பவம் ஆரம்பிக்குது. இவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நகைக்கு போய் பிக்கப் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் காலமும் ஒரு 10 மணிக்கு தான் நடந்தது. இவங்க நகை கடையில் போய் நகையை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரும்பொழுது இவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னோட சொன்னால், என்ன யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களான்ட்டு இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த நகையை எடுத்துக்கொண்டு போய் காரில் போய் அவங்களுடைய ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஒரு பிளாஸா, அவங்க ஒரு பிஸ்னஸ் வந்து நடத்துகிறாங்க. அந்த பிளாஸாவுக்கு போய் தன்னுடைய ஹஸ்பண்டை கொண்டு போய் அந்த நகையை கொடுக்குறாங்க. எனக்கு வீட்டாக கொண்டு போக பயமாக இருக்குது, நீங்கள் கடையை மூடிட்டு இரவு வரும் பொழுது அந்த நகையை கொண்டு வர சொல்கிறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு வெளிக்கிட்டு பிளாஸாலேருந்து வெளிக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் வீட்டு டிரைவேல காரை திறக்கும் பொழுது தான் 2 பேர் படாண்டு ஓடி வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. சரி, எடுத்த நகையை எங்கே, அதாவது கடையில் வாங்கிட்டு வந்த நகையை எங்கே எடுக்க இவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் ஹஸ்பண்டை கொடுத்துட்டேன் பிளாஸாலேருந்து. இந்த இடத்துல வந்து அந்த நகை போகலை. ஆனால் இவங்க கையில் இருந்த வெட்டிங் மோதிரமும் கழுத்தில் இருந்த செயினையுமே பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இங்கே நகை களவு போகின்றது. இந்த சம்பவத்தை பாருங்க, நகையில் போட்டுக்கொண்டு போகிற பயத்தால் இவங்க ஃபேக் நகையில் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போகிறாங்க. கையில் தேங்காய் எல்லாம் வச்சுருக்குறாங்க. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. 2 பேர் வந்து உடனே அந்த செயினை பறிக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மா அப்படியே விட்டுருக்கலாம் அந்த செயினை பறிக்கிறதுக்கு. ஆனால் அவங்க ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க கையில் இருந்த தேங்காவை எடுத்து தலையில் அடித்து உடம்பெல்லாம் ரத்தம் அதெல்லாம் வரத்தக்கதான் ரத்தத்தோடே அப்படியே இருக்கிற செயின் எல்லாத்தையுமே பறிச்சிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் ஒரு ஃபேக்கான நகை போட்டாலுமே இங்கே ஆபத்து உங்களுக்கு காத்திருக்கு.
இப்போ முந்தியெல்லாம் சீனியர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. 1ஆம் தேதி பேங்க்கில் போய் காசு எடுத்து வித்ட்ரா பண்ணி வெளியில் வரும்பொழுது பறிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ கவனிச்சிங்களா எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ கூடுதலான பேங்க் மெஷின்ஸை போய் பாருங்கள், இரவு 8 மணிக்கு பிறகு வேலை செய்யாது. அதுவும் சரி ஞாயிறு தினங்களில் 6-7 மணிக்கு இந்த பேங்க் மெஷின், அதாவது பப்ளிக் பேங்க் மெஷின், பேங்க்குக்கு வெளியில் இருக்கிற மெஷின் இப்போ ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் காசு வித்ட்ரா பண்ண முடியாது. ஏர்லி மார்னிங்கும் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னு சொன்னால், பேங்க் மெஷினை அவங்க டார்கெட் பண்ணல. யாரும் இருந்தாலுமே நீங்கள் பேங்க்கில் காசு அடிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது இரவு நேரம் ஏர்லி மார்னிங்கில் உங்கள்கிட்ட காசை பறிச்சிட்டு போகிறாங்க. அதனால் இப்போ பேங்க்ஸ் எல்லாருமே பேங்க் மெஷினை அன்அவைலபிள்னு சொல்லி இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவசரத்துக்கு கூட மக்களால் போய் பணம் இப்போ வெளியில் ஈஸியாக எடுக்க முடியாது. நிலைமை இன்றைக்கு அப்படித்தான் இருக்குது. ஈவன் பகல் நேரத்தில் கூட யாராவது இன்றைக்கு பேங்க்கில் போய் காசை வித்ட்ரா பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் காரை விட்டு வெளியில் இறங்கி ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 360 சுற்றி பாருங்க, யாராவது சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி காருக்குள்ளே இருக்கிறாங்களா வெளியில் இருக்கிறாங்களான்னு. உள்ளே போய் காசை எடுத்துகிட்டு பேங்கை போட்டு வெளியில் வரும் பொழுது கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகத்துக்கு மாதிரி யாராக இருப்பாங்களா இருந்தால் உங்கள்கிட்ட இந்த காசை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு உலகம் மாறிவிட்டது. இன்றைக்கி வேலை இல்லை, அதிகமான பண பிரச்சனை மக்களுக்கு இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். நகைகளை வாங்கி பேங்க்கில் ஆசையாக இருந்தால் மூடி வச்சுக்கொள்ளுங்க. வெளியில் சோடிச்சு கொண்டு போவீங்களா இருந்தால் ஆபத்து காத்திருக்கு. உங்களோட கழுத்தை வெட்டி கூட அவங்க நகைகளை எடுத்துக்கொண்டு போகிற காலம்தான் இது. அது ஒரு சிங்கிள் நகையாக கூட இருக்கலாம். ஏன் ஃபேக் நகையில் கூட நீங்கள் அணியக்கூடாது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக போய் முடிந்து விடும். ஸோ கவனமாக இருங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.